இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தாய்லாந்தின் புதிய பிரதமருக்கு அன்வார் வாழ்த்து. தாய்லாந்தின் இளம் வயது பிரதமர் மற்றும் மரியாதைக்குரிய பதவியை வகிக்கும் இரண்டாம் பெண் என்ற வரலாற்றை படைத்திருக்கும் தாய்லாந்தின் பிரதமராக நியமிக்கப்பட்ட பெங்கோட்டான் சினவத்ராவிற்கு பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். நெருங்கிய அண்டை நாடுகளான மலேசியாவும் தாய்லாந்தும் நிலையான உறவை பகிர்ந்து கொள்வதோடு வரலாறு, கலாச்சாரம் மற்றும் பொருளாதார உறவுகள் உட்பட ஆழமான சகோதரத்துடன் இருப்பதாக அன்வார் கூறினார். தாய்லாந்தின் அமைதி மற்றும் மேம்பாட்டை பின்தொடர்வதன் வழி மலேசியா மற்றும் தாய்லாந்தின் ஒத்துழைப்பு இரு நாடுகளின் எல்லை பகுதியில் மக்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவதாக அன்வார் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மலேசியா தாய்லாந்திற்கு இடையிலான இருவழி உறவின் முழு வாய்ப்பையும் உருவாக்க போடோங் டாருடன் நெருக்கமான ஒத்துழைப்பை மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். உயர்நிலையில் உள்ள மலேசியா புரூனை உறவு. மலேசியாவிற்கும் புரூனைக்கும் இடையிலான உறவு தற்போது உயர்நிலையில் உள்ளது. புரூனையின் பட்டத்து இளவரசர் பெங்கிரான் மூடா மகோதா அல் முஹ்தாதி பில்லா சுல்தான் ஹஸ்னல் போல்கியாவின் மலேசியாவிற்கான அதிகாரப்பூர்வ பயணம் புரூனை தலைமைத்துவம் முழுவதிலும் இருவழி உறவை மேம்படுத்த உறுதி பூண்டுள்ளதை காட்டுவதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். நேற்று புத்ரஜயாவில் புரூனை பட்டத்து இளவரசரின் மரியாதை நிமித்த பயணத்தை முன்னிட்டு மதிய உணவு உபசரிப்பில் கலந்து கொண்ட பின்னர் ஸ்ரீ அன்வார் அவ்வாறு குறிப்பிட்டார். இச்சந்திப்பின் போது புரூனையில் மலேசிய மக்களுக்கான வாய்ப்பு உட்பட மலேசியாவில் புரூனை மக்களுக்கான வாய்ப்பு குறித்து கலந்துரையாடப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். புரூனை பிரதமர் துறை அலுவலகத்தின் மூத்த அமைச்சருமான பெங்கிரான் மூடா மகோதா அல் முத்தாதி பில்லா நேற்று காலை 11:25 மணிக்கு புத்ரஜயாவின் ஸ்ரீ பெதானா வளாகத்தை வந்தடைந்தார். அதிகாரப்பூர்வமாக தொடக்கம் கண்டது சுக்மா. 2024 மலேசிய விளையாட்டு போட்டி சுக்மா சரவாக் அரங்கில் அதிகாரப்பூர்வமாக சனிக்கிழமை தொடக்கம் கண்டது. ஈராண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த விளையாட்டு போட்டியின் தொடக்க விழாவை உபசரணை மாநிலமான சரவாக் 40,000 பேர் முன்னிலையில் மிக கோலாகலமாக தொடங்கியது. ரவாக் ஆளுநர் துன் டாக்டர் வான் ஜுனைடி துவாங்கு ஜாஃபர், மாநில முதலமைச்சர் தான் ஸ்ரீ அபங் ஜொஹாரி துன் ஒபங், இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னாயோ ஆகியோர் இந்த தொடக்க விழாவில் கலந்து கொண்டனர். சுக்மா சரவாக் சுகானான் தாலாம் பெத்வான் என்ற கருப்பொருளுடன் தொடங்கிய பாடல் விழாவின் தொடக்க அங்கமாக அமைந்தது. பின்னர் 15 போட்டிக்குழுக்கள் அணிவகுப்பு நடைபெற்றது. அதில் 2022 ஆண்டு கோலாலம்பூரில் நடைபெற்ற போட்டியில் வெற்றியாளரான ஜொஹூர் முதலில் வந்த வேளையில் உபசரணை மாநிலமான சரவாக்கின் வருகையோடு அணிவகுப்பு முடிவடைந்தது. நாட்டின் பிரபல பாடகர்களான ஃபைசன் தாஹர், ஜாக்லின் விக்டர் மற்றும் மர்ஷா மிலன் ஆகியோரின் நிகழ்ச்சிகளுடன் தொடக்க விழா இன்னும் மெருகேறியது. ஸ்லாங்கூர் சுல்தான் கிண்ணத்தை தற்காத்தது ஸ்லாங்கூர். 2024 ஸ்லாங்கூர் சுல்தான் கிண்ண கால்பந்து போட்டி சனிக்கிழமை இரவு மெட்டேகா அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் சிங்கப்பூரை 2-1 என்ற கோல்களில் தோற்கடித்து ஸ்லாங்கூர் தனது பட்டத்தை தற்காத்துக் கொண்டது. 20,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் முன்னிலையில் நடந்த இந்த ஆட்டத்தை ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா தொடக்கி வைத்தார். சொந்த அரங்கில் விளையாடிய ஸ்லாங்கூர் மிகவும் விறுவிறுப்பாக ஆட்டத்தை தொடங்கியது. ஆயினும் சிங்கப்பூருக்கு எதிராக கோல் அடிப்பதில் அது பெரும் சவாலை எதிர்நோக்கியது. அதனால் முதல் பாதி ஆட்டம் கோல்கள் எதுவும் இன்றி நிறைவடைந்தது. இரண்டாம் பாதியில் இரு அணிகளும் தங்கள் போட்டி வியூகத்தை மாற்றினர். 81வது நிமிடத்தில் ஸ்லாங்கூர் முதல் கோல் போட்ட வேளையில் அடுத்த 5 நிமிடங்களில் சிங்கப்பூரும் அதன் முதல் கோலை அடித்தது. 1-1 என்ற சமநிலையில் இருந்த ஆட்டம் பின்னர் பெனால்டி வாய்ப்பின் வழி 2-1 என்ற சமநிலையில் ஸ்லாங்கூருக்கு சாதகமானது. இதனிடையே முன்னதாக சிங்கப்பூர் ஸ்லாங்கூர் அணிகளுக்கு இடையே நடந்த மூத்த விளையாட்டாளர்களுக்கான ஆட்டத்திலும் ஸ்லாங்கூரே வாகை சூடியது. குமித்தே பிரிவில் வைப்பர்ஸ் குழுவிற்கு 2 தங்கங்கள். கராத்தே போட்டியின் முதல் நாளான சனிக்கிழமை நடைபெற்ற குமித்தே பிரிவில் கூட்டரசு பிரதேச குழு வைப்பர்ஸ் 2 தங்கப் பதக்கங்களை வென்றது. மொத்தம் 5 குமித்தே பிரிவுகளில் கலந்து கொண்ட வைப்பர்ஸ் 1 வெள்ளி மற்றும் 3 வெண்கல பதக்கங்களையும் தட்டிச் சென்றது. சரவாக் மீதியில் தேசிய இளைஞர் திறன் கழகத்தில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் ஆண்களுக்கான 55 கிலோகிராம் குமித்தே பிரிவில்
ஜேனாஸ் ஐஷ்ரப் முகமது நஸ்ரி புரூனையில் அகமது முனிப் ஐமான் முகமது ஹமிசனை தோற்கடித்தார். கராத்தே வீரர்கள் முதல் நாள் அடைந்த வெற்றி இலக்கிடப்பட்ட 3 தங்கங்களை வெல்வதற்கான உத்வேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கராத்தே குமிட்டே பிரிவின் வைப்பர்ஸ் குழு பயிற்றுனர் அவினேஸ்வரன் தெரிவித்தார். கூட்டரசு பிரதேசத்திற்கு 2 தங்கங்கள் கிடைத்துள்ளன. இதே போன்ற ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றார் அவர். சமூக வலைதள தொழில்நுட்ப வழிகாட்டி அடுத்த வாரத்தில் சிறப்பு பணிக்குழு தொடக்கம். சில கண்காணிப்பு மற்றும் அமலாக்க அம்சங்கள் குறிப்பாக சமூக வலைதள தொழில்நுட்ப வழிகாட்டி குறித்து கலந்துரையாட அடுத்த வாரத்தில் சிறப்பு பணிக்குழு ஒன்று தொடங்கப்படவிருக்கிறது. அக்குழு தொடர்பு அமைச்சு, உள்துறை அமைச்சு, சட்டத்துறை மற்றும் பிரதமர் துறையின் சட்ட மற்றும் கழக சீர்திருத்த பிரிவு ஆகியவற்றை உள்ளடக்கி இருப்பதாக தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபர்சில் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் உள்துறை அமைச்சர் டாக்டர் சைஃபுடின் அசதியோன் இஸ்மாயிலையும் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையத்தின் தலைவர் தான் ஸ்ரீ முகமது சலீம் ஃபாத்தேதீனையும் சந்தித்த பின்னர் அம்முடிவு எடுக்கப்பட்டதாக ஃபாமி குறிப்பிட்டார். அந்த சிறந்த பணிக்குழு உருவாக்கப்படுவதன் வழி எந்த ஒரு நடப்பில் உள்ள வழக்குகளின் விசாரணையும் மேம்படுத்தப்படும் என்று அவர் மேலும் கூறினார். இணைய பகடிவதைக்கு ஆளாகி உயிரிழந்த இஷா என்று அழைக்கப்படும் ராஜேஸ்வரியின் 56 வயதுடைய தாயார் PR புஷ்பாவை கோலாலம்பூர் பண்டர்பரு அம்பாங்கில் உள்ள அவரின் இல்லத்தில் நேற்று சந்தித்த போது செய்தியாளர்களிடம் ஃபாமி அவ்வாறு தெரிவித்தார். 31ஆம் தேதிக்கு முந்தைய வாரத்தில் 1 ரூமா 1 ஜாலூர் கெமிலாங் திட்டத்தை அதிகரிக்கலாம். தற்போது அமல்படுத்தப்பட்டு வரும் 1 ரூமா 1 ஜாலூர் கெமிலாங் திட்டம் வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை சுதந்திர தினத்திற்கு முந்தைய வாரத்தில் இன்னும் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வீடுகள் மட்டுமின்றி பல அரசாங்க மற்றும் தனியார் கட்டிடங்களும் தேசிய உணர்வை வெளிப்படுத்தும் வகையில் தங்களின் வளாகங்களில் ஜாலூர் கெமிலாங்கை பறக்கவிட தொடங்கியுள்ளதாக தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபர்சில் தெரிவித்தார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு நேற்று கோலாலம்பூர் கெரிஞ்சி PPR குடியிருப்புக்கு அருகில் உள்ள காலை சந்தையில் மக்களின் தேசப்பற்றை மேலோங்க செய்யும் வண்ணமாக ஜாலூர் கெமிலாங்கை வழங்கப்பட்டதாக அவர் கூறினார். கடமையை துவங்கினார் நெங்கிரி புதிய சட்டமன்ற உறுப்பினர். நெங்கிரி புதிய சட்டமன்ற உறுப்பினராக முகமது அஸ்மாவி ஃபிக்ரி நேற்று குவாமுசாங் சுங்கே அசாப் பகுதியை சுற்றியுள்ள மக்களை சந்தித்து தனது கடமைகளை தொடங்கினர். அதோடு இந்த இடைத்தேர்தலில் தமது தரப்பு பெருமைப்பட வேண்டியது மட்டுமல்ல என்றும் அது தமக்கு வழங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் மாநில சட்டமன்றத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சேவை செய்ய போவதாக கூறிய அவர் நெங்கிரியில் நிலுவையில் உள்ள பிரச்சனைகளுக்கு தாம் தீர்வு காணும் முயற்சிகளை மேற்கொள்ள போவதாக தெரிவித்தார். நடந்து முடிந்த நெங்கிரி இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி வேட்பாளரான அவர் 3352 வாக்குகள் அதிக பெரும்பான்மையில் வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது.